மக்களே நான் உங்கள் அக்ரிடெக் பட்டதாரி நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம இலைகளுக்கு நம்ம மருந்து அடிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நீம் ஆயில், பஞ்சகாவியா, மீன் அமிலம் இது மூணையும் பார்த்திங்கன்னா காம்பினேஷனில் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீம் ஆயில். ஸோ நீம் ஆயில் எதுக்கு அடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டியாகவும், அதாவது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட் பண்ணிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா நான் இப்போது 5 ml பர் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா இது மெச்சூர் பிளான்ட்டுக்கு, அதாவது 1 இயர் மேலே வச்சு ஒரு 1 இயர் மேலே மெச்சூர் ஆகிருக்கும் பாருங்களா, அதுக்கு மட்டும் இந்த 5 ml பர் லிட்டர் அடிங்க. அதிகமாக யூசேஜ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸில் பார்த்திங்கன்னா கருகி போயிடும். ஸோ இது கரெக்டான அளவில் நம்ம யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் 5 ml பர் லிட்டர்னால் என்னோடய பேட்ரி ஸ்ப்ரே, பவர் பேட்ரி ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா 12 லிட்ரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 60 ml ஆடணும். நெக்ஸ்ட்டு மீன் அமிலம் பார்த்திங்கன்னா பர் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 10 ml ஆட் பண்ணுறோம். மீன் அமிலம் என்ன வேலை பார்க்குதுன்னா பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நைட்ரஜன், ஸோ பார்த்திங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா செடியும் வளர்ச்சிக்கும் இலைகள் நல்லா வளர்ச்சி க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா யூரியா என்ன யூஸ் ஆகுதோ அதே போல் மீன் அமிலம் இயற்கை முறையில் யூஸ் ஆகுதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் நல்லா வடிகட்டி பண்ணணும். ஏன்னா நிறைய திப்பி இருக்கிறதுனால போய் நம்ம ஸ்ப்ரேயரில் போய் அடைச்சிக்கும். ஸோ இன்னொரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டோட பெட்ருங்க. இது பார்த்திங்கன்னா 10 ml பர் லிட்ரு நினைக்கிறோம். நம்ம 12 லிட்டர்னால நம்ம டேங்க் 120 ml நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பயன்கள் பார்த்தோன்னா பலகள் சொல்லலாம். இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது பல சத்துக்கள் இது தேவையான செடிகளுக்கு பல சத்துக்கள் இருக்குது இந்த இதில் மீன் அமிலத்தில். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான பாக்டீரியாஸ் இருக்குது பார்த்திங்களா, செடிகளுக்கு தேவையான பாக்டீரியா, அதுவும் பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது நல்ல பயன் தரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துறதுக்காக இது பஞ்சகாவியா யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு பழங்கள் நிறைய காய்த்திறன் அதிகமாகிறதுக்கும் இது பஞ்சகாவியா அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பஞ்சகாவியம் பார்த்திங்கன்னா 10 ml பர் லிட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ 120 ml நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டான காம்பினேஷனில் கொடுக்கணும். இது அதிகமாக கொடுத்துட்டாலும் இது பிரச்சனை இல்லை பஞ்சகாவியா. பட் ஆனால் நீம் ஆயிலும் மீன் ஆயிலும் கரெக்டான காம்பினேஷனில் கொடுக்கணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நீம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா செடிகள் கருகி இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான காம்பினேஷன் இருக்குது. இந்தமாரி இலைகள் நீல் சுருட்டி இந்தமாரி வெள்ளைப்பூச்சிகள் இருக்கிறதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இது எப்படின்னா பார்த்திங்கன்னா 5 நாள் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு போல் கூட நம்ம கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பவர் ஸ்ப்ரேயில் அடிக்காமல் பேட்டரி ஸ்ப்ரேயில் அடித்தா பெட்டருங்க. ஏன்னா ஒவ்வொரு இலைகளும் நம்மள கரெக்டான காம்பினேஷனில் கொடுக்கணும். அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா இந்த செடிகளோட கரெக்டாக பட்டு நம்ம வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லா இயற்கை முறையில் நம்ம செலவுகள் கம்மியாகியும் செடிகள் நல்லா ஊட்டமாக வளர்க்கவும் கரெக்டாக யூஸ் ஆகும். இந்த காம்பினேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையாக, அதாவது நீம் ஆயிலை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ட்டு. ஸோ வச்சு 1.5 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நீம் ஆயிலை கரெக்டான காம்பினேஷன் கொடுத்துக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஸோ அப்போது செடிகள், சின்ன செடிகள் இல்லை இப்போதான் பயிர் நட்டுருக்கோம், அதுக்கு நீம் ஆயில் அடிக்கணும்னா 2 ml 3 ml கம்மியாக கொடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தமாரி இலை சுருட்டின்னு இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா பயன் தரும். இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இலை உதிர் காலம் தான். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா காய்கள் கொத்து கொத்தாக ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. இது நான் நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது காம்பினேஷன் கரெக்டாக அடிங்க. இந்த 3 காம்பினேஷன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோப் வாட்டர் இல்லைனா ஷாம்பு, எதனா ஒரு ஷாம்பு 10 லிட்டருக்கு ஒரு பாக்கெட் போல் நீங்கள் ஆட் பண்ணிங்க. அப்படி ஆட் பண்ணி அடிக்குள்ளே நல்லா செடிகளுக்கு போய் ஒட்டிக்குங்க. இதேமாரி காயும் நிறைய தரமாக வைக்க. சாத்துக்குடி பூ காய்கள் நிறைய வச்சாலும் நம்ம 1.5 வருஷம் வச்சதுனால நம்ம லிமிட்டடாக வெட்டோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே இருக்குங்க. ஸோ இது 3 காம்பினேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.